வாடிக்கையாளர்களிடம் KYC எனப்படும் வாடிக்கையாளர் விவரங்களை சரியாக பெறவில்லை என்ற ரிசர்வ் வங்கி குற்றம் சாட்டி பேடிஎம் சேவையை நிறுத்த சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. வாடிக்கையாளர்கள் குறித்த விவரம் இல்லாத பட்சத்தில் சட்டவிரோத பண பரிவர்த்தனைகள் நடைபெற வாய்ப்பிருப்பதாக கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கிக்கு பேடிஎம் கொடுத்த தகவல்களை மறு ஆய்வு செய்தபோது அனைத்து தகவல்களும் தவறானதாக இருந்தது. மேலும் நடத்தப்பட்ட விசாரணையில் 1000 வங்கி கணக்குகளுக்கு ஒரு பான் கார்டு மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருந்தது என தெரிய வந்திருந்தது. சில வங்கி கணக்குகளில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடப்பதையும் ரிசர்வ் வங்கி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட விவரங்கள் ரிசர்வ் வங்கி அமலாக்கப் பிரிவு, உள்துறை அமைச்சகம் மற்றும் பிரதமர் அலுவலகத்திற்கு அறிக்கையை அனுப்பியுள்ளது. பேடிஎம்மில் சட்டவிரோத செயல்கள் நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதால் இது